ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் இந்த தைப்பூச திருவிழா பூஜையை நல்லா சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கும்பிட முடியாமல் வழிபாடு பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்காக வழிபாடு பண்ணுற நாங்கள் எல்லோரும் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை போட்டதுலேருந்து தினசரி என்னுடைய பூஜைகள் எப்படிங்கிற பதிவு தாங்க போட்டுட்ருக்கேன். அதில் 2வது நாள் செவ்வாய்க்கிழமை ஒன்றுக்கான பதிவு தாங்க இது. செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் நேரமாக எந்திரிச்சு முருகருக்கு தீபம்லாம் ஏற்றிட்டு, நான் வந்து காலையில் 6 தீபம் போட்டுருவேங்க, சட்கோண தீபம். சாயந்தரம் வேல் பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தைப்பூச பூஜைக்கு. ஏன்னா நான் போன வீடியோவில் சொன்னேன், பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்கள உட்கார வச்சு வேல் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. காலையில் பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லையும் கரும்பு சர்க்கரையும் வச்சு சிம்பிளாக பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீடு ஃபுல்லாக சாம்பிராணி தூபம்லாம் காமிச்சிட்டு அப்படியே என் பூஜையும் முடிச்சுட்டு சமைக்க போயாச்சு. அதுக்கப்புறமா நைட்டு வேல் பூஜை எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நைட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் வைக்கலாம் தாங்க இன்றைக்கி வச்சிட்ருக்கேன். ஏன் நான் ஸ்வீட்ஸ்லாம் எதுவும் பண்ணாமல் இப்படி வைக்கிறேன்னா, என்கிட்ட சிலர் கேட்டாங்க, நீ வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணி டக்குன்னு வச்சிடுற, நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களால் செய்ய முடிய மாட்டேங்குது, பால் பழமே வச்சிட்ருக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வீட்டில் நம்ம சமைக்கிறதே வைக்கலாம். பொங்கல் செய்யணும், சுண்டல் செய்யணும் அப்படின்னு தனியாக சமைக்கணுன்னாலாம் இல்லைங்க. ஏன்னா மாலை போட்டிருக்கிற டைமில் நம்ம வந்து குளிச்சுட்டு 2 நேரம் குளித்து விரதம் இருந்து தான் சமைக்கிறோம். அப்போ தாராளமாக வந்து நம்ம சமைக்கிறோமோ வீட்டில் அதை வந்து கைப்படாமல் வந்து முருகருக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கந்த சஷ்டிக்கே பார்த்திங்கன்னா தினம் ஒரு சாதம் வச்சோம். ஒரு நாளைக்கு தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புதினா சாதம், இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாதம் வச்சு தான் நம்ம வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தோம். சூரசம்ஹாரத்தன்னைக்கு தயிர் சாதம் வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணத்தன்னைக்கு நம்ம வந்து நல்லா நம்மளால் முடிஞ்ச ஒரு விருந்து மாதிரி போட்டு முருகருக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம். அதனால் இப்போவும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறோம், 2 நேரம் எதுவும் பண்ண முடியலன்னா ஒரு நேரம் ஏதோ ஒரு நேரம் செலக்ட் பண்ணி சிம்பிளாக வச்சுட்டு, இல்லை 2 நேரமும் நாங்கள் வீட்டில் குளிச்சுட்டு சமைக்கிறோம், அதையே வைக்கிறோம் அப்படின்னாலும் வைக்கலாம். ஒரு தப்பும் இல்லைங்க. முருகருக்கு நம்ம வெத்தலை பாக்கு வச்சா கூட அவர் சந்தோஷமாக ஏற்றுக்குவார். பொதுவாக நம்ம மனசில் எதுவும் நினைக்காம நம்பிக்கையோடு நம்ம முருகரை கண்டிப்பாக வழிபாடு பண்ணும்போது, என்னால் இதுதான் முடிஞ்சுது, இதுதான் செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு வழிபாடு பண்ணும்போது அவர் கட்டாயம் ஏற்றுக்குவாருங்க. அதனால் நீங்களும் எதையும் மனசில் நினச்சி சங்கடப்படாமல் சந்தோஷமாக பூஜைகள் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நவராத்திரி பூஜை அப்போ, கந்த சஷ்டி அப்போல்லாம் இந்த சுண்டல் வெரைட்டிஸ், அப்புறம் இந்த கேசரி பண்ணுறது, திணை லட்டு பண்ணுறது, இதெல்லாம் வந்து வீடியோ போட்டிருப்பேங்க. அதெல்லாம் குயிக்காக செய்கிற மாதிரி தான் இருக்கும், லேட் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரும்பாலும் நான் சொல்கிறது என்னென்னா, என்னோடய சேனலில் வர ரெசிபீஸில் டக்குன்னு சமைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஈஸியாகவும் குயிக்காகவும் சீக்கிரமாக சமைக்கிற மாதிரியான ரெசிபீஸ் தான் நான் போடுவேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி கூட பார்த்திங்கன்னா குருமா அப்படி தான் வச்சிட்ருக்கேன். நான் ரெகுலராகவே வீட்டுக்கே இப்படி தாங்க வைப்பேன். கரெக்டாக வருங்க. இதில் ஒன்றும் சிரமமெல்லாம் இல்லை, கரெக்டாக வரும். தண்ணி மட்டும் இது கரெக்டாக வச்சு 4, 5 விசில் விட்டு கரெக்டாக எடுக்கணும். அளவாக 4 பேருக்கு செய்யலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி செய்யலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக நல்லா உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரசாதம் முடிச்சுட்டு வேல் பூஜை பண்ணலான்னு வந்தாச்சுங்க. வேலை சுத்தமாக கழுவிட்டு இன்றைக்கி 2வது நாள் நான் வந்து சந்தன அபிஷேகம் தாங்க பண்ணினேன். அதே சமயத்தில் ரெகுலராகவே நான் வந்து செவ்வாய்க்கிழமை கொஞ்ச நாளாக சந்தன அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. நம்மளுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக முருகன் காட்டுவார். செவ்வாய்க்கிழமை வேல் பூஜை சந்தனத்தில் பண்ணுனா அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. சரி, நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் நேற்றும் செவ்வாய்க்கிழமை வந்தனால நான் சந்தனாபிஷேகமே பண்ணிட்டேங்க. அதே மாதிரி ஹாலில் வச்சு பண்ணினேங்க. ஏன்னா முந்தின நாள் நாங்கள் பூஜை ரூமில் நின்று பண்ணினோம். ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. சரி, நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தப்போ நாங்கள் ஐயப்ப சாமி ஹாலில் தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம வேல் பூஜையும் நம்ம மாலை கழட்டுற வரைக்கும் ஹால்லையே பண்ணலாம், புது முருகரையும் எடுத்து வச்சு பண்ணின மாதிரி இருக்கும்ல அப்படின்னு. குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா வேல் மாறல் முடிகிற வரைக்கும் நின்று பூஜை பண்ணினாங்க. ஏன்னா இடைஞ்சலாக இருந்தால் நிற்க மாட்டாங்க, ஃப்ரீயாக இருந்தாலும் நின்று பூ போட்டு பொறுமையாக சாமி கும்பிட்டாங்க. அதே மாதிரி தெனை விளக்கு போடும்போது வீடியோ போடுறேங்க, கண்டிப்பாக பாருங்கள். நானும் கூட இனி தெனை விளக்கு போடல, அதுவே கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி வியாழக்கிழமையிலேருந்து 6 தாமரை வச்சு பூஜை பண்ணுறது அப்படிதாங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா செவ்வரளி வச்சும் பண்ணலாம், ரொம்ப நல்லது.
ஏன்னா 6 நாளும் தாமரைப்பூ கிடைக்காது இல்லைங்களா? அதனால் வந்து செவ்வரளி வச்சு பண்ணுங்க. ரொம்ப நல்லதுங்க. மறிக்குழுந்து, வில்வம் என்ன கிடைக்குதோ வெத்தலை எதில் வேணாலும் பண்ணலாங்க. முருகருக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. நான் லைக் போடுங்க. லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும், சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முருகர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.